ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் மீண்டுமாக ஆண்டவருடைய இல்லம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே இவ்வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவொரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். நாளும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை மாறாதவரே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக எங்கள் வாழ்க்கையில் மற்றும் ஒரு ஓய்வு நாளை நாங்கள் காணவும், உமது இறை சன்னிதானத்தை நாடி வருகை தந்து உம்மை தொழுது கொள்ளவும் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன வாரம் முழுமையாக தினம்தோறும் கடவுள் எங்களை கண்ணின் மணி போல சுகபத்திரமாக பாதுகாத்து எங்களை வாழச் செய்து உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக இன்றைய நாளிலே நாங்கள் ஓய்வு நாளை நாங்கள் நல்ல முறையில் அனுசரிக்கவும் ஆசரிக்கவும், கடவுளாகிய இறைவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கவும் நீர் தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த பரிசுத்தமான வழிபாட்டின் ஊடாக நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறைவேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். இவைகளின் ஊடாக உமது திருநாமம் மாத்திரமே மகிமையும். வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற தம்முடைய மக்களுக்காக, பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் ஒருமித்து இணைந்து உமது திருப்பெயரை போற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 78வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும் இயேசு நாயகனை துதி செய் செய் என்கிற பாடல். 78வது பாடல். இயேசு நாயக செய் 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 இயேசு நாயகனை பாசந்தனிலோலலும் பேய்மதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்காகதியே பாசந்தனிலோலலும் பேய்மதியே ஐயன் பாதத்தை அன்றி உனக்காகதியே பூசுமகிஷமோடு பூவி நிதியே வேறும் பொய் 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 பொய்யே சுநாயகனை துதி செய் 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 செய்யே சுநாயகனை சசி கதிர்மீ முதல் பொருளேதையும் வகையுடன் அருள் கடவுளை இருதயத்தனில் வை 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 வையே சுனாயே
போதிக ஸ்தாபகனை வேதனாவலர் மீதிலென்னும் ஞாபகனை நாத புதர் போதிக ஸ்தாபகனை வேதனாவலர் மீதிலென்னும் ஞாபகனை ஓதரிய சர்வ வியாபகனை பணிந்து சுநாயகனை தூதே யாவரும் எழுந்து நின்று காலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். 45வது பக்கம். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற படியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நன்றி அறிதலோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலைகளின் சிகரங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களா இருக்கிற படியே. ஆமென். நம் யாவரும் நின்ற வண்ணமாகவே திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம்.
சங்கீத பகுதி முடிவடைந்த பிறகு பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்று நாம் பாடுவோம். ஒவ்வொரு திருமறை பகுதி முடிந்த பிறகும் ஆயர் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கும் என்று பாடும்போது சபையார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம். திருத்துவ பண்டிகை பின்னின 2ஆம் நாள் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி முதலாவது சங்கீத பாகம், சங்கீத 100வது சங்கீதத்தை நான் வாசிக்க கவனமாக கேட்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களுக்கும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. குறிக்கப்பட்ட சங்கீத பாகம் வாசிக்கப்படுவது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி யாத்திராம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் முடிய நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணப்பட்டு புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அவர் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமாய் சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாய் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்கப்படுவது ஆண்டவரே எங்கள் மேலிறங்கும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலன் பவுல் ரோம சபைக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் படி நான் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய உடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதல்
நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்ன அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று என்பதே. ஆமென். குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசிக்கப்படுவது. ஆண்டவரே எங்கள் மேலிரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாளுக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போம். பின்பு இயேசு சகல பட்டினங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்கள் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஆவன என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் சமீபித்திருக்கிறது என்று பிரசையுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். அவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகள் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமார் ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கண்மேட்டத்தில் பிறந்து பொந்து பிலாத்து கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். அவருடன் உயிர் தோறி மரித்தோரை இணைந்திருக்க வருவார். பரிசுத்தனவரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். 2வது ஞானப்பாடலை இணைந்து பாடும் பகலோன் கதிர் போலும் என்கிற பாடல். இப்பாடலை பூலோகத்தாறு யாவரும் என்கிற பாடலின் ராகத்தில் பாடுவோம். இறுதி சரணத்தின் போது எழுந்து நின்று பாடுவோம். 472வது பாடல். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜ்யத்திலே லோகத்தில் வியாபிக்கும் நீடொளி காலம் வந்தேக்கும்.
மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிறு, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 3வது ஞாயிறு ஆகிய இந்த நல்ல நாளில் நம் ஆண்டுடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 35வது வசனம் துவங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரையிலும். அதில் குறிப்பாக நாம் 5வது வசனத்திலிருந்து 8 வரை நாம் படிக்க கேட்போம். மத்தேயு 10, 5லிருந்து 8 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் உமது திருமொழிகளை சிந்திக்க ஆயத்தப்படும் போது தெய்வீகமான பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமொழிகளை உமது மொழிகளாய் ஏற்றுக்கொள்ளவும், அத்திருவார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் வாழ்வாக்கி கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் 12ஆம் தேதி ஜூன் 12th, the Ecumenical Council of Nicene Creed, நான் ஏற்கனவே திருத்துவ பண்டிகை என்று சொன்னேன். இந்த நைசின் கிரீட் என்று அழைக்கப்படுகின்ற நாம் பாடல் புத்தகத்தில் 24வது பக்கத்தில் உள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் 1701வது ஆண்டு என்று நான் சொன்னேன். அது ஜூன் 12 தான் அந்த கவுன்சில், அந்த சங்கம் கூட்டப்பட்டு அதில் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த நிசையா விசுவாச பிரமாணம். 325 ஏடியில், கிறிஸ்துவுக்கு பின் 325. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு 1700வது ஆண்டாக திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு 1701வது ஆண்டாக நாம் அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பொது காலத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். ஆர்டினரி டைம், ஆர்டினரி சீசன் என்று சொல்வார்கள். அது முன்னாடியே சொன்ன மாதிரி இது பண்டிகை இல்லாத ஒரு காலங்களாக அமைந்திருக்கிறது. ஸோ கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் ஒரு 6 மாத காலம் கிறிஸ்து அரசர் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற திருத்துவ பண்டிகையின் அதற்கு பின் வருகின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமை அல்லது வருகையின் ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறோடு இந்த பொது காலம் நிறைவுக்கு வரும். ஆகையினாலே தான் நாம் ஸ்பெஷல் சண்டே எல்லாம் நம்ம இந்த மாதங்களில் அனுசரிக்கப் போகிறோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் நாம் ஃபேமிலி சண்டே, குடும்ப ஞாயிறாக அனுசரிக்கப் போகிறோம். ஸோ எத்தனை குடும்பம் இப்போ வந்துக்கிறீங்கன்னு தெரியல. சில பேர் தான் குடும்பமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஸோ அடுத்த வாரம் தயவு கூர்ந்து, அதனால தான் கேலண்டர் அடித்து எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் கேலண்டரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எல்லா மாதத்துலேயும் அந்த இருக்கும் என்ன சிறப்பு ஆராதனைகள் என்று சொல்லி. ஆகையினால அடுத்த ஞாயிறு ஒரு சிறப்பு செய்தியை வழங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் வருவார். திருவிருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். ஆகையினாலே குடும்பமாக நீங்கள் வந்து இறைவனை வழிபடுங்கள். இந்த குடும்பத்தை உருவாக்கினவர் இறைவன் தான். ஸோ அதை உணர்ந்து நீங்கள் இறைந்து இறைவனை ஆராதிக்க வருகை தாருங்கள். நீங்கள் குடும்பமாக வந்து திருவிருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது சிறப்பாக இருக்கும். ஆகையினால் இதை உணர்ந்து அந்த சிறப்பு வழிபாட்டில் எல்லா குடும்பமும் இல்லையா 100+
ஃபேமிலிஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க இல்லையா? ஆகையினாலே அனைவரும் நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நாட்களில் நாம் இந்த பச்சை நிறம் இல்லையா, அந்த க்ரீன் கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்டர்லேருந்து ஆயருடைய உடையில், ஸ்டோல் எல்லாவற்றிலும் இருந்து. இது எதை குறிக்கிறது என்றால் இந்த செழிப்பு இல்லையா, பச்சை பசேல்னு இருக்கிறது என்ன பண்ணணும், நம்ம ஒரு செழிப்பாக இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு செழிப்பின் காலம். நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் செழித்தோங்கக்கூடிய ஒரு காலமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதில் இலைகள் பசுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அது தண்ணீரையும் மற்ற எல்லாவற்றையும் உள்வாங்கும் போதுதான் அவைகளினால் அந்த செழிப்பை கொடுக்க முடியும். அப்போது இந்த பண்டிகையின் காலங்களில் அந்த 6 மாதத்தில் நாம் இறைவன் நம் வாழ்வில் என்ன செய்தார் என்பதைத்தான் நம்ம அதிலே பார்த்தோம். ஸோ இந்த 6 மாதம் என்பது இறைவன் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நாம் என்ன மறுமொழி செய்ய வேண்டும், நாம் என்ன அதற்கு கைமாறு செய்ய வேண்டும், அதற்கு நம்முடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், அது செழிப்பான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், அதை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 6 மாதம் நமக்கு இந்த பச்சை நிறம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக, நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக, அர்த்தத்தோடு தான் இந்த லூதரன் சர்ச் நமக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. நாம் படிக்க கேட்ட சிந்தனை பகுதியில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரையிலும் நீங்கள் லெக்ஷனரி ஷீட், அந்த ரீடிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் ஒரு 9 to 20 அந்த வசனங்கள் அதில் இடம் பெற்றிருக்கும். அது இணை வசனமாக இருக்கிறது. ஸோ அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் இயேசு கிறிஸ்து சில முக்கிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பார். ஒன்று, இயேசு ஆண்டவர் இதற்கு முந்தைய பகுதியில் அநேகரை அவர் குணமாக்கி நலம் பெறச் செய்து பேய்களை ஓட்டி நிறைய விஷயத்தை செய்வார். இப்படி செய்து கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து அவர்கள் மீது மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கும். கம்பேஷன் என்கின்ற ஆங்கில சொல் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ மக்கள் மீது மனதுருகினதினால் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, அறுப்போ மிகுதி ஆட்கள் குறைவு, ஆகையினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, இறைவனிடம் வேண்டுங்கள். எதற்காக என்றால் அறுவடை நிறைய இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருப்பதினால் அந்த ஆட்களுக்காக வேண்டுங்கள் என்று சொல்வார். இரண்டாவதாக நாம் தொடர்ந்து பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்தில் 12 சீடர்களை அழைத்து இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பு அதிகாரங்களை எல்லாம் கொடுத்து ஊழியத்திற்கென்று அவர்களை அனுப்புவார். அவர்களுடைய பெயர் பட்டியல் 10ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகும் 2வது வசனத்திலிருந்து. 5ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது அவர்கள் ஊழியத்தில் போய் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பதை பற்றி தான் பின் வருகின்ற அந்த 20வது வசனம் வரையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் போய் குணமாக்குங்கள், நற்செய்தி அறிவியுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், நிறைய விஷயத்தை, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு வழங்கி அவர்களை அனுப்புவார். இவை அனைத்தையும் அவர் செய்வதற்கான மிக முக்கிய விஷயம் என்னவென்றால், மெய்ப்பண்ணில்லாத ஆடுகள் போல் இம்மக்கள் இருக்கிறார்களே என்று அவர்களை பார்த்து அவர்கள் மீது இயேசு மனதுருகி, இந்த மனதுருகினதினால் தான் இயேசு கிறிஸ்து படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய சிந்தனை பகுதியில் அவர் செய்து கொண்டே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை, இதை எழுதினவர் யார் என்றால் லூயிஸ் ஹாரியட் ஜெரோம் என்று சொல்லக்கூடிய ஒருவர். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கதை. மேபி நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு அது தெரியும்னு கூட நினைக்கிறேன். ஒரு கடுமையான குளிர்காலம், மக்கள் யாரும் இல்லத்தை விட்டு வெளியேறாத அளவிற்கு, ஆள் நடமாட்டம் இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான குளிர்காலம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நம்ம இடத்துல நமக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யூரோப் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். வெஸ்டர்ன் சைடெலாம் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும்போது மக்கள் வெளியே வர முடியாது. நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஷார்ட்ஸ்லலாம் தண்ணி எடுத்து அப்படியே இப்படி ஊற்றுவாங்க, அப்படியே தண்ணி
ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்க கூடும். ஸோ அது போன்ற ஒரு கடுமையான குளிர். அப்படி இருப்பதினால் மக்கள் யாரும் வெளியேறவில்லை, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. அந்த நேரத்தில் பறவைகள் அங்காங்கே ஓடி சென்று சின்ன சின்ன அதனுடைய இடங்களில் போய் நுழைந்து பத்திரப்படுத்தி கொள்கிறது தங்களை. இப்படி இருக்கும்போது சில குருவிகள், புறாக்கள் எல்லாம் ஓடி சென்று பறந்து போய் அதனுடைய இடத்தில், அவருடைய இல்லத்தில் போய் தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சில குருவிகள் புறாக்களிடம் போய் கேட்கிறது. என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, புறா சைஸ் பெருசாக தெரியும், குருவிகள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் பெரியதாக இருக்கிறீர்கள், நாங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கோம், அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களோடு எங்களை இணைத்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ இணைத்து வைத்து கொண்டால் உங்களுடைய அந்த உடல் வெப்பத்தினால் நாங்கள் இந்த குளிரை தாங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்கிறது. அப்படி கேட்கும்போது அந்த புறாக்கள் சொல்கிறது, எங்களால் முடியாது, நாங்களே சாகிற நிலைமையில் இருக்கிறோம், கடுமையான குளிர். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் நாங்கள் அடைக்கலம் கொடுத்தா நாங்கள் சாக வேண்டியது தான், எங்களால் முடியாது என்று சொல்லுகிறது. அப்படி நிறைய புறாக்கள் சொல்லுகிறது. அதனால் அதில் சில புறாக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தரோம். ஏன் அப்படின்னா, இந்த இரவோடு அந்த 1 டே இருக்குது, நைட் ஆயிடுச்சு, கடுமையான குளிர், இரவு நேரத்தில் இன்னும் அதிக குளிர் வரும், அப்போ கண்டிப்பாக சாக தான் போகிறோம், அதனால் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலையில் சில புறாக்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது. இப்படி 2 கருத்தோடு புறாக்கள் முடியாது முடியும். சரி ஓகேன்னு சொன்ன புறாக்கள் எல்லாம் அந்த குருவிகளை எல்லாம் அழைத்து தங்களுடைய சிறகுகளின் அடியில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறது. சில புறாக்கள் வைத்து கொள்ளவில்லை. இரவு கழிந்து காலை வருகிறது. அப்படி காலை நேரத்தில் ஒரு இல்லத்தில் ஜன்னலில் ஒரு சிறுமி அந்த ஜன்னலை திறக்கிறார்கள். அப்படி திறக்கும்போது மேலே இருந்து கீழே ஒரு புறா கீழே விழுகிறது. அப்படி விழும்போது அவருடைய தந்தை அழைத்து, அப்பா இது மாதிரி புறாக்கள் எல்லாம் கீழே விழுது, செத்து போயிடுச்சா என்னான்னு தெரியலையே, குளிருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவும் அந்த பிள்ளையும் போயிட்டு அந்த புறாவை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தெரியும் அங்கே அதுக்கு தனியாக செப்பரேட்டாக குளிர் காய்வதற்கு என்று ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்திலேருந்து அந்த நெருப்பு தீ பக்கத்தில் இந்த புறாவை வைக்கிறார்கள். அப்படி வைக்கும்போது அந்த புறா மெதுவாக வெப்பம் ஏறின பிறகு விரைத்து போயிருக்கின்ற அதனுடைய சிறகுகளெல்லாம் படிப்படியாக விரித்து அது இப்பொழுது உயிரோட்டமுள்ள நிலைக்குள்ளாக வருகிறது. அப்படி வரும்போது அதனுடைய சிறகுகளின் அடியில் என்ன இருக்குது, குருவி இருக்கிறது. ஸோ அந்த குருவியும் இப்பொழுது உயிரோடு வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி நிறைய வெளியே பார்த்தா ஜன்னல்கிட்ட இருந்து அங்கங்கே இருந்து புறாக்கள் கீழே விழுந்து கொண்டே இருந்ததாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது போல் நெருப்பு கிட்ட வைக்கும்போது அதில் சில புறாக்கள் எவ்வளோதான் நெருப்பு கிட்ட வச்சாலும் அந்த அனலினால் வெப்பத்தினால் உயிர் வரவே இல்லை. ஆனால் சில புறாக்கள் வெப்பத்தினால் மீண்டும் அந்த குளிரிலிருந்து அந்த விரைத்து போயிருக்கின்ற நிலையிலிருந்து அது மீண்டும் உயிருள்ளதாக மாறின பிறகு அதற்கு அடியில் இந்த குஞ்சுகள், இந்த குருவி குஞ்சுகள் எல்லாம் இருந்ததாம். அப்போ அந்த தந்தை அந்த சிறுமியினிடம், பிள்ளையினிடம் சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாத்தியம்மா, முன்னாடி சொன்ன விஷயந்தான், எந்த புறாக்கள் அந்த குருவிகளை தங்களிடம் அழைத்து கொண்டு மனதுருகி, ஸோ அந்த நிலை அப்படி இருக்கிறது, சாகதான் போகிறோம், சரி வாங்க என்று அழைத்து தங்கள் சிறகுகளின் அடியில் வைத்து கொண்டதோ, அப்படி வைத்து கொள்ளும்போது இந்த 2 உயிரினமும்
அந்த குளிரிலே இது இரண்டும் வெப்பத்தினால் ஒருவருக்கொருவர் பிழைத்து கொண்டது. ஆகையினாலே அந்த வெப்பத்தினிடம் இல்லையா, அந்த அனலிடம், அந்த நெருப்பிடம் வைக்கும்போது இரண்டும் உயிர் பெறுகிறது. ஆனால் எது என்னால் முடியாது, சில புறாக்கள் நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்க முடியாது சொன்னது, அது அனைத்தும் இறந்து போனதாக பார்க்கிறோம். அதுதான் அவங்க தந்தை பிள்ளைகளிடம் சொல்கிறாராம். அப்போது மனதுருகுகின்ற இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு நம்மிடமே இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்கின்ற மக்களாக, எந்த நிலைக்குள்ளாக போனாலும் நாம் ஜீவிக்கும் மக்களாக கட்டாயம் இருப்போம். ஸோ பிறர் மீது நமக்கு அந்த மனதுருக்கம் எப்படின்னா, போங்க எனக்கு என்ன, நான் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலையில் இருந்தால் நிச்சயம் அது ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு போகும் என்பதை இந்த ஒரு கதை வழியாக இந்த லூயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு புகழ்பெற்ற இந்த ஒரு கதையை எழுதினார். அது புகழ்பெற்றதாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ வள்ளுவரும் ஒரு திருக்குறள் எழுதி வைத்திருக்கின்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குறள் இருக்கிறது. யாரெல்லாம் பிறர் மீது அவருடைய நிலை புரிந்து அவர்களிடம் இரக்கம் காண்பிக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழல் வந்தாலும் வாழ்வார்கள். இரக்கம் காண்பிக்காதவர்கள், மனதுருக்கம் இல்லாதவர்கள், நிச்சயம் அவர்கள் இறந்து போவார், அவர்களுக்கு அழிவு நேரிடும், அவர்களுடைய வாழ்வு அற்று போகும் என்பதை வள்ளுவர் அந்த குறளில் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த திருமறை பகுதியினுடைய பின்னணியை நாம் சற்று திருப்பி பார்க்க வேண்டும். என்னுடைய பின்னணியை நாம் எடுத்து பார்க்கும்போது மக்கள் அனைவரும் இந்த ரோமன் எம்பையர், ஒரு ரோம அரசின் கீழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் அனைத்தும் பொருந்தின ரோம அரசின் கீழ் மக்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த வாழ்வின் பயணங்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்றால், எல்லோரும் நசுக்கப்படுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, இன்னலையும் வேதனையும் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருந்தார்கள். யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை. அந்த அரசில் பெரிய வேதனையை சந்திக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதானே இப்போ நம்ம எலெக்ஷன் அப்படிதான் எல்லாம் நினைச்சாங்க, மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். இப்போ என்ன மாற்றம் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும் நிறைய, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு அரசின் கீழ் இருக்கும்போது நம்ம எதிர்பார்ப்போம், இந்த மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா, இதெல்லாம் மாறணும், அது மாறணும், அப்படிலாம் நம்ம நிறைய நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் அனைவரும் அதே ஒரு மனநிலையில் தான் இருந்தார்கள். இந்த அரசால் எங்களுக்கு பெரிய இன்னல் இருக்கிறது என்று ரோம அரசை எல்லோரும் கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி இருக்கும்போது, எல்லா வகையிலும் மக்கள் நசுக்கப்படும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஊழியம் என்பது அங்கே ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பமாகும் போதுதான் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சிறப்பான ஊழியத்தின் ஆரம்பத்தை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் மலை பொழிவு என்று சொல்லுவோம். The Sermon on the Mount. இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து அநேக மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்களிடம் இயேசு உபதேசங்களை பொழிந்தார். அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மிக பிடித்தமான ஒரு திருமறை பகுதி. மத்தேயு 5 8, 9 ஆகிய அதிகாரங்கள். அப்போ அதில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3-fold மினிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்ற இயேசுவின் 3 வடிவ நற்செய்தி பணி, அதை பற்றி தான் அதில் சொல்லப்படும். ஒன்று டீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்று ஹீலிங் மினிஸ்ட்ரி. இயேசுவினுடைய பிரசங்கிக்கிற ஊழியம், குணமாக்கும் ஊழியம், உபதேசிக்கின்ற ஊழியம், இதுதான் இயேசுவினுடைய மிக பிரதானமான திருப்பணி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பணியை தான் இயேசு இதற்கு முந்தைய அதிகாரம் 5, 6, 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களில் அவர் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் நாம் குறிப்பாக நாம் பார்க்கும்போது
நாம் படிக்க கேட்ட நம்முடைய சிந்தனை பகுதியின் முதல் வசனம் 9:35 அந்த 3 வடிவ இயேசுவின் திருப்பணியை பற்றி அந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க. சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களுக்கு போய் அங்கே உபதேசம் செய்தார். அடுத்தது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கித்தார், உபதேசித்தார், பிரசங்கித்தார். மூன்றாவது மக்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் இயேசு நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார். ஹீலிங் மினிஸ்ட்ரி. இந்த 3 ஊழியத்தை இந்த ஒரு வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு மிக சிறப்பாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதை தான் நம்முடைய ஈசுலூசாவில் ILCயில் ஆரம்பத்தில் மிஷினரிமார்கள் வந்து செய்த மிக முக்கியமான பணி. என்ன பணி? அவர்கள் மக்களுடைய தேவையை புரிந்து மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார்கள். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டலை உருவாக்கினார்கள் இல்லையா? மருத்துவம், குணமாக்கும் ஊழியம், அந்த உபதேசிக்கின்ற ஊழியம். அடுத்தது திருச்சபைகளை உருவாக்கி இயேசுவினுடைய அன்பை நம் மத்தியில் அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த 3 வடிவ ஊழியத்தை தான் ஆரம்ப காலத்தில் நம்முடைய ILCயில் ஒரு சிறப்பான துவக்கமாக இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இல்லையா 100 ஆண்டுகளை கடந்து நம்முடைய ஈசுலூசா பயணித்து கொண்டிருக்கிறது. நியர்லி ஒரு 140 இயர்ஸ் கிட்ட நம்முடைய இந்த ஸ்தாபனம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பிள்ளைங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதுக்குன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாதனால எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போய் ட்ரைனிங் போகிறதுன்னு தெரியல, ஒரு நெருக்கடியான சூழல் உருவானது இல்லையா? நமக்கு பெதஸ்தா இருக்குது, அங்கே மலைப்புறத்தில் கேரளாவில் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுவும் ரொம்ப ஒரு பின்தங்கின ஒரு நிலைமைக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறது. அந்த சூழல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மிடையே இருந்த இந்த ஒரு குணமாக்கும் திருப்பணி, இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவ ஊழியம் இன்றைக்கு ஒரு இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக போய்விட்டது. அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிக்கூடங்களின் நிலைமைகள் நமக்கு தெரியும், போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய வீழ்ச்சியை பல நேரங்களில் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். எப்படி ஆரம்பத்தில் இருந்தது, இன்றைக்கு எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மூன்றாவது நமக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? சபைகளில் பிரிவினை, சண்டைகள், பதவி, இது அது நிறைய அரசியல் எல்லாம் நுழைந்து இன்றைக்கு திருச்சபைகளாக இல்லாத ஒரு நிலை போய்கொண்டிருக்கிறது. ஃபைனலாக இறுதியும் என்ன பண்ணுவாங்க? மூடிட்டு போயிடுவாங்க மாதிரி தெரியுது. அப்படியேப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதெல்லாம் பெரிய சாபத்தை தான் நமக்கு கொடுக்கும், நம் பின் சந்ததிகளுக்கும் சிறப்பாக இறைவன் வழங்குவார். யாரெல்லாம் இதற்கு காரணர்களாக இருக்கிறார்களோ இறைவன் விடவே மாட்டார். எதை அன்றைக்கு வந்து நம்முடைய மிஷனரிமார்கள் ஆரம்பித்து விட்டு போனார்களோ அதை நாம் தொடர்பணி ஆக்காமல் விட்டோம் என்றால் அதனுடைய விளைவு நிச்சயம் பெரிய அளவில் இருக்கும். கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பார். இதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நாம் நினைப்போம் இல்லையா, நம்ம திருச்சபையா நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம பாட்டுக்கு அமைதியாக வந்தோமா, டைம் கிடைக்கும் போது வந்தோமானா எப்பயும் வரத்தலாம் இல்லை. டைம் கிடைக்கும் போது வந்தோமா, கடவுளை ஆராதித்தோமா, போனோமா, இப்படி தான் இன்றைக்கி திருச்சபையினுடைய நிலைமை, மக்களுடைய நிலைமையும் இருக்கிறது. எப்பொழுதும் இறைவனை வந்து ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் நமக்கு அப்படி என்ன தான் வேலை இருக்குதுன்னு நமக்கு தெரியல. மழை போல பெரிய வேலைகள் நமக்கு கொட்டி இருக்கிறதான்னு தெரியல. சண்டே தான் நமக்கு எல்லாம் ஷெடியூல். அப்படியா? எங்கே தான் போகிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. வர வேண்டும் இறைவனை தொழுது. அதனால தான் அழகாக நம்ம ஆலயத்தை கட்டி வச்சுருக்கோம். எதுக்கு? போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா கட்டியிருக்காங்கப்பா, என்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க சூப்பராக கட்டியிருக்காங்க யார் உங்கள் சர்ச்சு. அதுக்கு ஆலயம் என்றும் இறைவனை வந்து வழிபட வேண்டும். இங்கே எவ்வளோ காலி இடம் பாருங்கள், மேலே எவ்வளோ காலி இடம் பாருங்கள்.
இறைவனுக்காக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேணும். அந்த ஒரு நாள் இல்லையா, அடிஷ்னலாக நம்ம வெனஸ்டே வைக்கிறோம். அந்த வெனஸ்டே பரிதாபமான நிலை தான். நீங்கள் 2 பேர் ஒருத்தர் இருந்தால் கூட நான் நடத்திட்டு போவேன், யாரெல்லாம் கூட நான் லைவ் போட்டு நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். அது பிரச்சனை கிடையாது. வரணும், எல்லோரும் வர வேண்டும். எவ்வளோ நேரம் நடத்துகிறோம் நம்ம வெனஸ்டேயில்? மிட் வீக் சர்வீஸு 10 ஹவர் நடத்துகிறோமா? நைட் ஃபுல்லாக நடத்துகிறோமா? வித்தின் 1 ஹவர் தான். 1 ஹவருக்குள்ளே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறோம். ஆனால் வீட்டிலே இருந்துன்னு வராமல் போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வருத்தம். ஒருவேளை எங்களுக்கு வேலை எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓகே சரி, உங்கள் நிலைமை அப்படி புரிஞ்சுக்கலாம், விட்டுடலாம். ஆனால் வீட்டிலே இருந்துன்னு அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. கடவுள் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறார். ஐயருக்கு தெரியாது. இல்லை நான் யாரெல்லாம் வீட்லேயே யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க சர்ச்சுக்கு வராமல் அப்படின்னு நான் பார்க்க போகிறது இல்லை. கடவுள் பார்க்கிறார். அதனால் வெனஸ்டேயில் இப்படி சொன்னாவது பார்க்கலாம், வரீங்களா அடுத்து கம்மிங் வெனஸ்டே. அதனால் வரணும். நாம் வழிபாடுகள் இருக்கும்போது இறைவனை வழிபட வர வேண்டும். இதை இயேசு அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஆரம்பித்து வைத்தார், ஒரு துவக்கமாக. இந்த 3 வடிவ ஊழியத்தை அவர் ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு. அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது 36ல் ஜனங்களை கண்ட போது, மக்களை பார்க்கிற பொழுது இயேசு மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் அலைக்கழித்து சிதறுண்டு போயிருந்ததால் அவர்கள் மேல் மனதுருகினார். ரொம்ப அலைக்கழித்து ஒரு வழியாகி இருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல. ஸோ ஆடுகள் இருக்கிறது, ஒரு மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு இல்லை என்றால் அந்த ஆடுகள் எப்படி இருக்கும், அந்த மந்தை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ நான் ஐயர் உங்களுக்கு இல்லை, எந்த ஐயரும் உங்களுக்கு இல்லை சர்ச்சில், ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஐயர் இல்லைன்னா சர்ச்சினுடைய நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு நீங்களே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் நிலைமை? இப்போ சபைகள் கூட இப்போ கவுன்சிலிங் நடந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்க. சில சபைகள் இன்னும் ஆயர்களை அழைக்காமல் அப்படியே சில சபைகள் இருக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுடைய நிலைமைக்கு என்னென்னா, வீக்லி ஒரு ஐயர் போவார், அவங்க ஷெடியூல் பொறுத்து ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஃபைனலாக வாரம் ஒரு ஐயரை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃபுல் டைம் பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு இருக்கும்போது தான் அது ஒரு கரெக்டான சபையாக சரியாக அது பயணிக்கும். ஸோ ஒரு மெய்ப்பரே இல்லாத ஒரு மந்தைகளாக இருக்கும்போது அதனுடைய நிலைமை முற்றிலுமாக மாறுபடும் இல்லையா? அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படாது. அந்த மெய்ப்பன் தான் என்ன பண்ணுவார், அந்த ஆடுகளினுடைய தேவைகளை சந்திப்பார். அதற்கு வேண்டிய உணவை கொடுப்பார், தண்ணீர் கொடுப்பார், மேய்ச்சல் உள்ள இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு ஆயரும் சபையில் இருக்கும்போது தன்னுடைய மந்தை, தன்னுடைய விசுவாசிகள் மக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ அவருடைய நீடை சந்திக்கக்கூடியவராக ஒரு ஆயர், ஒரு போதகர் இருப்பார். அப்படி இல்லை என்றால் நம் நிலைமை ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, அதனால் ஃபோனில் நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கான சர்வீஸு நமக்கு ஃபோனில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூடியூப் எடுத்தால் உங்களுக்கு நிறைய சர்ச்சினுடைய சர்வீஸ் வரும், நிறையா உங்களுக்கு இருக்கும். அது அல்ல, இங்கே நேரடியாக லைவாக நம்ம கடவுளை வழிபடுவதற்கான ஒரு நிலை இருக்கும்போது அங்கே மெய்ப்பர் என்கின்ற ஒருவர் இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பான வேதனையான ஒரு சிக்கலான நிலைமை இருக்கும். அன்றைக்கு மக்கள் அப்படி தான் இருந்தார்கள். என்றால் எல்லோரும் இயேசுவினிடம் அணி திரண்டு வருகிறார்கள் இல்லையா? அப்படி திரளான மக்களை பார்க்கும்போது அவர் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி மக்கள் எல்லோரும் நம் மண்டையில் வருகிறார்கள், என்ன காரணம் அப்படின்னா அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அவருடைய நிலைமைகள் முற்றிலும் மாறி இருக்கிறது. அப்படி மக்கள் எல்லோரும் கஷ்டத்தோடு இயேசுவை அணுகி வரும்போது அவர்களுடைய நிலைமைகளை இயேசு மாற்றுகிறார். பலவீனத்தோடு வராங்க, அவர்களை பலப்படுத்துகிறார். நோயுற்று வரார்கள், அவருடைய நோய்களை நீக்குகிறார். அவர்களுக்கு ஆன்மீக பசி இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்கள், அந்த வேதப்பாரகர்கள் யாரும் இறைவனை பற்றிய உபதேசத்தை மக்களுக்கு அறிவிக்காமல் அவர்கள் இஷ்டப்படி அங்கே பேசிவிட்டு போய் விடுவார்கள் ஜப ஆலயங்களில். அப்போ ஜபாலயத்திற்கு போகிறார், அங்கே உபதேசம் செய்கிறார். திருமறை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சுருளை எடுத்து வாசித்து அவர்களுக்கு பெரிய உபதேசத்தை இயேசு வழங்குகிறார்.
அதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இல்லையா, அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது பதித்து வைத்து பார்த்தார்கள். இவ்வளவு ஆற்றலோடு இவர் பேசுகிறாரு, இந்த அதிகாரம் எங்கிருந்து இவருக்கு வந்தது என்று பிரமிக்கிற அளவிற்கு இயேசுவினுடைய உபதேசம் அமைந்ததாக நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இப்படி எல்லோரும் பல்வேறு வகையில ஏங்கி போய் இருக்கும்போது, அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் பின்தொடர்ந்து போகும்போது, இப்படி மக்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மீது இயேசு மனதுருகி, அப்படின்னு தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் மீது இயேசு மனதுருகிறார். அதுதான் முதலாவது சொன்ன அந்த கம்பேஷன் என்கின்ற ஆங்கில சொல். அதற்கு லத்தீனில் ஒரு அழகான வார்த்தை, அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் வந்தது. லத்தீனில் என்ன வார்த்தை அப்படின்னா கம்பேட்டி, COMPATA, கம்பேட்டி. COM கம் அப்படின்ற அந்த லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் வித் அப்படின்னு அர்த்தம். WITH, வித். அந்த பெட்டி அப்படின்ற வார்த்தைக்கு டு சஃபர் அப்படின்னு அர்த்தம். டு சஃபர் வித், உடன் துன்புறுதல். ஒருவர் கஷ்டத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் உடன் கஷ்டப்படுதல், அந்த கஷ்டத்திலே நாம் பங்கெடுத்தல். அழுகிறார் என்றால் அந்த அழுகையிலே நாம் பங்கெடுத்தல். வேதனை உற்றிருக்கிறார் என்றால் அந்த வேதனையிலே பங்கெடுத்தல். அப்படி பங்கெடுத்தல் என்று சொல்லும்போது அந்த வேதனையை மாற்றுகின்ற ஒரு நிலைதான் கம்பேஷன். இயேசு மனதுருகினார் என்றால் ஐயோ பாவம் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அந்த மனதுருகுதல் எதை வெளிக்காட்டுகிறது என்றால் அதனுடைய தொடர்ச்சி எதுவென்றால் அவனுடைய தேவை என்ன, ஏன் இப்படி மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு என்னிடம் வருகிறார்கள் என்பதை உணர்ந்துதான் இயேசு சீடர்களிடம் சொல்லுகிறார், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போதான் 37 ஆரம்பிக்கிறார். அறுப்போ மிகுதி, மக்கள் இவ்வளோ பேர் வராங்க, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம்தான் இருக்கிறார்கள். ஆக இதனால் அறுப்புக்கு எஜமான் தம்மிடம் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுகின்றார். ஸோ ஜெபியுங்கள், வேலையாட்கள் வேண்டும், அதற்காக மன்றாடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் 10ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். 12 சீடர்களை அழைக்கிறார். அவர்களிடம் அந்த சிறப்பு 2 அதிகாரம், அசுத்தாவிகளை துரத்துங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குங்கள் என்கின்ற அதிகாரத்தை கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து வரும் 4வது வசனம் வரைக்கும். அதன் பிறகு 5வது வசனத்தில் ஆரம்பிக்கின்றார். 12 இயேசு அனுப்பினார். அனுப்புகையில் அவர்களிடம் அவர் கட்டளையிட்டு சொல்லுகின்றார், எங்கே நீங்கள் போக வேண்டும். முதலாவது சொல்லுகின்றார், நீங்கள் எங்க போகாதீங்க, புற ஜாதிகளிடம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும். எங்கே போக வேண்டும்? சமாரியா பட்டண மக்களும் ஒடுக்கப்படுகின்ற மக்கள்தான். அதே போன்று புறஜாதி மக்களும் அந்த உயர் இன மக்கள் என்று சொல்லுகிறவர்களிடம் இருந்து வேறுபட்டவர்கள், அந்த ஜென்டைல்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இவர்களிடம் போகாதீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்ற முக்கிய வார்த்தை, காணாமல் போன ஆடுகளாகிய யாரெல்லாம் காணாமல் போயிருக்கிறார்களோ, இந்த நிலைமையிலிருந்து வெளியேறி பெரிய இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இஸ்ரவேல் வீட்டாரிடம் போங்கள். அடுத்தது சொல்லுகின்றார், 2வதாக வாசிங்க. நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை என்ன பண்ணுங்க, பிரசங்கியுங்கள். 3வது, வியாதிகளை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் கொடுங்கள் என்று ஒரு 7 விஷயத்தை இயேசு இங்கே பதிவு செய்கிறார். இவ்வளோத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அவர்களை அனுப்புகையில் சொல்லி அனுப்புக, இதை போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, ஆம்புலன்ஸ் 108 நம்ம சொல்கிறோம்ல, அதற்கு இதை ரிலேட் பண்ணி சொல்லுவோம். இதில் இருந்தால் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மத்தேயு 10:8, 10:8, 108 இல்லையா, என்னது 8வது வசனம். வியாதி உள்ளவர்களை குணமாக்கி, மருத்துவரை எழுப்பி, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி, பேய்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஸோ இந்த 108, மேத்யூ 10:8, 108.
இதுதான் அந்த ஆம்புலன்ஸில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இயேசு கிறிஸ்து மக்கள் இவ்வளவு தேவைகள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவருடைய நிலைமைகள் மாற நீங்கள் போங்கள் என்று இயேசு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இதை போய் இயேசு அனுப்பி வைத்தபடி போய் சிறப்போடு மக்கள் அந்த சீடர்கள் செய்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை இணைப்பகுதியாக மார்க்குவிலும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு 72 பேர் இயேசு தெரிவு செய்து 2 பேராக என்ன பண்றாரு, திருப்பணிக்கு என்று இயேசு அனுப்பி வைப்பார் இல்லையா. சிறப்பு அதிகாரத்தை கொடுத்து விட்டு இயேசு அனுப்புவார். போய் அப்படியே திருப்பணியை ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு பெரிய மகிழ்ச்சியோடு சீடர்கள் வந்ததார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருப்பணி, அந்த ஊழியம் என்பது ஒரு பெரிய தொடர் ஊழியமாக இன்றளவும் அது நம் மத்தியிலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், இயேசு சீடர்களிடம் சொன்னது போல, அறுப்போ மிகுதி, ஆட்கள் குறைவு. ஆட்கள் குறைவு. ஆட்கள் குறைவுன்னு சொல்லும்போது இங்கே குறைவா இருக்கா? வேலையாட்கள் இங்கே குறைவா? யார் வேலையாட்கள்? யார் வேலையாட்கள்? யாரு? புரியல. நீங்கள் தான் வேலையாட்களா? அறுப்பு யார்? அறுப்போ மிகுதி, ஆட்களோ வேலையாட்கள் குறைவு. என்னது யாரு அறுப்பு? யாரு? நீங்கள் தான் அறுப்பு இல்லையா? நீங்கள் தான் வந்து இப்போ நிறைய இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அன்றைக்கும் சொல்கிறார். இவ்வளோ பேர் வரதை பார்த்து அறுப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் ஆட்கள் குறைவு. அதனால் ஆட்களுக்காக வேண்டுங்கள் இறைவனிடம் அப்படின்னு இயேசு சொல்கிறார் சீடர்களிடம். அப்போ ஆட்கள் அன்றைக்கு குறைவு, இன்றைக்கு குறைவு. அப்படியா? இன்றைக்கு குறைவா? குறைவா நிறைவா? நிறைவா இருக்குது. குறைவா இருக்குன்னு யாருன்னா சொல்கிறீங்களா? ஆமாம், மேலே சாம் மட்டும் சொல்கிறாரு குறைவு தான் ஆயா. வேறு யாருன்னா இருக்கீங்களா குறைவுன்னு? குறைவு 2. வேற எனி அதர் 2 3 பேருக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் வந்து அப்போது நிறைவுன்றீங்க. சொல்லுங்கள், ஏன் நிறைவு? நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க, புதுசாக வந்து உருவாயிட்டே இருக்காங்க. பைபிள் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள்லாம் போயிட்டு படிச்சுட்டு வரதான் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நாங்கள்லாம் 6 வருஷம் படித்தோம். 2010 2016 ஸ்டார்டிங் வரைக்கும் 6 இயர்ஸ் வந்து நாங்கள் படித்தோம். 1 இயர் படிச்சுட்டு அந்த கேத்தகிஸ்ட் கோர்ஸ், அப்போ எங்களுக்கு தான் ஃபைனல். அதுக்கப்புறம் இல்லை, இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த பிடி, இன்டர்கிரேட் பிடி, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஒரு 5 இயர்ஸ், 1+5 6 இயர்ஸ் நாங்கள் வந்து படித்தோம். நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் படிக்கணும், எழுதணும். யூனிவர்சிட்டி பேப்பரு அது வந்து பல காலேஜுக்கு அனுப்புவாங்க. அங்கே ப்ரொஃபஸருங்க கரெக்ட் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு மார்க் போடுவாங்க. அதில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் ஃபைனலாக சர்டிஃபிகேட்னு எங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபெயில் ஆகிட்டா அரியர்ஸை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இங்கே வந்து மினிஸ்ட்ரி பண்ண முடியும். அப்புறம் தான் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் தான் போயிட்டு சர்ச்சில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய தொடர்கதை மாதிரி இது இருக்கும். ஸோ நியர்லி ஒரு 8 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் வந்து அங்கே ஆரம்பித்து இங்கே எங்களுடைய அந்த பயிற்சியின் காலம் வரைக்கும் ஒரு 8 இயர்ஸ் இருக்குது. அப்புறமா தான் நாங்கள் ஃபுல் டைம் பாஸ்டராக வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ஒரு 9 வருஷம் ஆகிக்குது. 2017 அந்த ரெஃபர்மேஷன் 500 இயர் நினைவாக, சீர்திருத்தலுடைய 500வது ஆண்டினுடைய நினைவாக தான் எங்கள் பேட்சில் ஒரு 9 பேருக்கு வந்து 10 பேர், நாங்கள் 7 பேர், ஒரு 3 பேர் அடிஷ்னலாக வேறு காலேஜஸில் படித்தாங்க. ஸோ 10 பேருக்கு வந்து ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ படிக்கிறீங்களா, காலேஜெலாம் இருக்கா, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியாதவங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் பாஸ்டர் சர்ச் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பைபிள் தான் படிப்பாங்க. இங்கே பைபிள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டு தான், நாங்களாம் படிச்சுக்கினது. அதுலேருந்து சின்னது தான் வந்து எங்களுக்கு, அதுலேருந்து செப்பரேட்டாக இந்த நியூ டெஸ்ட்மெண்ட், அந்த காஸ்பிள், அந்த பால்லைன் லெட்டர்ஸ், அந்த எபிசல்ஸ், ப்ராஃபெட்டிக் புக்ஸ் அப்படின்னு வந்து செப்பரேட்டாக தான் அங்கே என்ன பண்ண முடியும். எங்களுக்கு வந்து அப்பப்போ பேப்பர்ஸ் வரும், நாங்கள் படிக்கணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது கடந்து நிறைய நாங்கள் படிக்க வேண்டியதில் இருக்குது இல்லையா. சமூகத்தை பற்றி படிக்கணும், ரிலீஜனை பற்றி படிக்கணும், கேஸ்டிசம் பற்றி படிக்கணும், லாஸ் பற்றி படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், நிறைய பேப்பர்ஸ் எங்களுக்கு இருக்குது. இவ்வளோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, ஓ இவ்வளோ படிக்கிறீங்களா,
என்கிட்ட எல்லாம் ஆச்சரியமாக சில பேர் இப்படி சொன்னால் இவ்வளோ படிக்கிறீங்களா அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நாங்கள் வருவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் எடுத்துப்பாங்க, நாங்களும் ஊழியக்கார் தான் அப்படின்ட்டுருவாங்க. அவங்க பின்னாடி மக்கள் அணி திரண்டு போவாங்க. அவர் தான் வல்லமையாக வந்து இது பண்ணுறாரு. அவர் பண்ணுறதில்ல, யார் தான் பண்ணுறாங்க? யார் பண்ணுறாரு? கடவுள் என்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவரால் தான் எல்லாவற்றையும் நடப்பிக்க முடியும். நாங்களெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கருவிகளாக நாங்கள் இருக்கிறோம், செயல்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் மேல் இறைவன் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஹீரோ, சூப்பர் பவர் மாதிரி அவர்கிட்ட தாங்க. அவர் பின்னாடி போனாங்க. அவர் பின்னாடி போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. யார் பின்னாடி போனாலும் ஒன்றும், இறைவன் பின் போக வேண்டும், அவர் பின் செல்ல வேண்டும். ஸோ அப்படி தான் இயேசு வந்து, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தான். அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அந்த 12 சீடர்கள். சிறப்பாக அவர்களை பயிற்றுவித்து உபதேசித்து பக்குவப்படுத்தி அதிகாரத்தை வழங்கி அனுப்புகிறார். நீங்கள் போய் செய்யணும். சும்மா அவங்களும் வந்து வா போன்னு அனுப்பலை. நீங்கள் போயிட்டு ஊழியம் பண்ணலாம் சொல்ல, கூடவே வச்சுட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால தான் அந்த இறுதியாக நம்ம கடைசியாக வந்து அந்த விண்ணேற்பின் பண்டிகை இல்லையா, பரத்துக்கீரன பண்டிகையின் கொண்டாடும் போது நம்ம அந்த சிந்தனை பகுதி அதற்கு பின் வந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அந்த சிறப்பு அதிகாரங்களை வழங்குகிறார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், நான் கற்பித்தவைகளை உபதேசியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் இல்லையா. அவள்த்தி சொல்கிறார், எல்லா அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது, நீங்கள் போங்கள். இப்படி இயேசு செய்த அந்த ஊழியத்தை தொடர்பணியாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து விரும்பினார். இன்றைக்கு ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்காங்க. நினச்சா திடீர்னு பார்த்தா ஊழியக்காரன்றாங்க. ஆனால் அவர் வேறு வேலையும் செய்கிறாரு. சில ஒர்க்கும் பண்ணுவாங்க. பார்ட் டைம் மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி வந்து பார்ட் டைமாக பண்ணுறாங்களாம். ஃபுல் டைம் வந்து அவங்களுக்கு வேறு ஜாப் இருக்குது. இப்படியும் இருக்காங்க. எங்களால் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. எங்களால் பண்ணவே முடியாது. எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் இதுதான் எங்கள் மினிஸ்ட்ரி. ஃபுல் டைம் இது தான், 24/7 ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற மாதிரி ஃபுல் டைம் வந்து மினிஸ்ட்ரி எங்களுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இதெல்லாம் வெவ்வேறு சொல்லி தான் ஆக வேண்டும். டைம் ஆயிடுச்சு, ஓடவே இல்லையாது. ஸோ இதுதான் ஊழியம். அப்போ ஆட்கள் இங்கே எக்கச்சக்கம், எண்ணிலடங்கா வேலையாட்கள் நிறைந்திருக்கிறார்கள். 3 பேர் சொன்னீங்கல்ல, கொஞ்சம் பேருன்னு. கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஏன் கொஞ்சம் பேர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேர் சொன்னீங்கல்ல, இல்லை கொஞ்சம் தான். ஏன் கொஞ்சம் பேர்? உண்மையாக இந்த ஊழியத்தை இயேசு விரும்புகின்ற வகையில் செய்கிறவர்கள் இங்கே எடுத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்போ உண்மையாக இந்த ஊழியத்தை இயேசு இங்கே அறிவுறுத்தியிருக்கின்றபடி இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இங்கே மிகுதியாகும்படி கட்டாயம் நாம் வேண்டிக் கொண்டே ஆக வேண்டும். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அதுதான் 3வது பாட்டு, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே என்கின்ற பாடல். ஸோ அதற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த ஊழியம் என்பது இங்கே எல்லோருக்கும் வழங்கப்படுகின்ற ஊழியம் இல்லையா. ஆயர் அந்த ஊழியத்தை செய்வார், திருச்சபையார் நமக்கும் அந்த ஊழியம் வழங்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கஷ்டப்படுகிறவர்களோடு இணைந்து அவருடைய கஷ்டங்களில் பங்கெடுத்தல், இதுவும் ஒரு ஊழியம்தான். அழுகிறவர்களோடு உனக்கு தேவைதான் அழு, இன்னும் அழு அப்படின்னு சொல்றதில்லை. அவர்களோடு இணைந்து அந்த வேதனையில் அழுகையில் பங்கெடுக்கிறது. இப்படி வாழ்கின்ற வாழ்வை தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அதற்கான மக்கள் இங்கே பெரிய அளவில் உருவாக வேண்டும். அப்படி இல்லை. இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கு? எப்படின்னா போங்க, நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் உறவு, எங்கள் சமுதாயம், இப்படின்னு தான் போகிறாங்க. எல்லோரும், எல்லா மக்களும் இங்கே மகிழ்வோடு இருக்க வேண்டும். அப்படி எல்லோரும் நன்கு வாழ்வதற்கான ஒரு சூழலை நம்மால் இயன்ற அளவில் நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக இறைவன் நம்மை அழைக்கிறார். அவருக்குள்ளாக நாம் வாழும்போது நிச்சயம் அந்த வாழ்வியலை நாம் எதிர்நோக்கி மற்றவர்களுக்காக அந்த வாழ்வை நாம் கொடுப்போம். அந்த மனதுருகுகின்ற
ஒரு வாழ்வை நிச்சயம் நம்மிலிருந்து அது வெளிப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஆரம்பித்த இந்த சிறப்பான 3 வடிவ திருப்பணியை சீடர்களிடம் ஒப்படைத்து விட்டு அதை நிறைவேற்றுகின்ற ஒரு மக்களாக அவர்களும் அப்போஸ்தலர்களாய் இங்கே திருப்பணி செய்து வாழ்ந்து இறைவனோடு இணைந்தார்கள். அந்த பணி நம்மிடையும் இன்றளவும் இருக்கிறது. அந்த பணியை நாமும் தொடர்பணியாக்கி இறைவன் விரும்பும் வேலையாட்களாக, அவர் விரும்புகின்ற வாழ்வியலை, எதிர்பார்க்கின்ற வாழ்வியலை நாமும் வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேரோஸ்டி ஆவியே உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடும் நேரும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு தார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். ஜெபம் செய்வோம். வாழும் கடவுளே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிழ்வு நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக மீண்டும் நன்றி சொல்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளில் உமது இறை சன்னிதானத்தில் உமது மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை வழிபட நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு உம் திருமைந்தர் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு ஒரு சிறப்பான ஊழியத்தை ஆரம்பித்து மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராகவும் உபதேசத்தை வழங்கும் ஆண்டவராகவும் மக்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கும் கிறிஸ்து இயேசுவாய் அவர் செயல்பட்டார். அணி திரண்டு திரளான மக்கள் அவரிடம் வருவதைக் கண்டு மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு இப்படி வருகிறார்களே என்று மனதுருகினார். அந்த மனதுருகளின் வெளிப்பாடு, இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அந்த வேலையாட்களுக்காக மன்றாடுங்கள் என்று அழைப்பை சீடர்களிடம் விடுத்தார். அந்த அழைப்பை எங்களிடமும் இறைவன் நீர் கொடுக்கிறீர், வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனாகிய ஆண்டவர் விரும்பும் அந்த திருப்பணியை, ஊழியத்தை சிறப்போடு நிறைவேற்றுகின்ற வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 12 சீடர்களை, அப்போஸ்தலர்களை அழைத்து சிறப்பு அதிகாரங்களை வழங்கி, போங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், பேய் பிடித்தவர்களை நீங்கள் ஓட்டுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னீர். மரித்தோர்களை எழுப்புங்கள் என்று சொன்னீர். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லுங்கள். அப்படி ஒரு நீண்ட நெடிய பட்டியலை வழங்கி இவை அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் என்று அனுப்பினேன். அந்த திருப்பணியை சீடர்கள் இயேசுவிற்கு பின் சிறப்போடு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உலகமெங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு, இயேசுவை பற்றிய உபதேசங்கள் அறிவிக்கப்பட்டு, வியாதியஸ்தர்கள் ஆண்டவரால் சுகப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் இன்றளவும் தொடர்ந்து செய்யும் மக்களாக வாழ்ந்திட அருளைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை
அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உருவாக வேண்டிக் கொள்ளுகின்ற மக்களாய் நாங்கள் இருக்க, நாங்களும் அதை செய்யும் மக்களாய், மனதுருகும் மக்களாக, இயேசு விரும்பும் அந்த வாழ்வை நாங்கள் வாழ்ந்திட நீர் எங்களுக்கு அருளைத்தார். அப்படி நாங்கள் வாழும்போது எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர். எங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் நிறைவோடு வழங்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தொடர்ந்து அந்த திருமறையிலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இந்த வார்த்தைகளினால் தம்முடைய மக்களை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த பிதாவே, இவ்வேளையிலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை எமது திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சபையினுடைய அனைத்து வகை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், துணை பொறுப்பாளர்கள், மாதர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்கள், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கோயில் பிள்ளையும் ஆசீர்வதியும். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிச்சூட்டி அனைவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிலும் பங்கெடுத்திருக்கிற, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வர தவறி போனவர்களும் வருகிற நாட்களில் தவறாமல் உமது சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, முழு உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ள நீர் அருளும் ஆசீர்வாதங்களை தம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலும் ஆண்டவரே இசைக்கருவிகளினால் உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடி திருவசனங்களை வாசித்து நடத்தி கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதி. இந்த திருப்பீடத்தையும் உமது ஆலயத்தையும் ஆயத்தம் செய்தவர்களையும் வண்ண பூக்களினாலே அலங்கரித்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆண்டவரே, சமூக ஊடகத்தின் வழி அநேக மக்கள் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து உம்மை ஆராதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. சமூக ஊடகத்தின் வழி இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். சவுண்ட் என்ஜினியராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரையும் நீர் ஆசீர்வதி. அந்த கிருபை நாளை எங்கள் அனைவரையும் இடைக்கட்டி காத்துக்கொள்ளும். எங்கள் ஜபங்களை மன்றாட்டுக்களை தயவாக செவிசாய்த்து மறுமொழியருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, உடைய தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை மிக சிறப்பாக நீர் கண்ணோக்கிப்பார். உடைய தமிழ்நாட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கலிப்பு ஊராட்சியை, இருக்கிற அனைத்து ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்கள் யாவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, குறிப்பாக என்னுடைய செங்கலிப்பு ஊராட்சியை, ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் உள்ள யாவரையும் ஆசீர்வதி. ஒரு நாட்டாமை பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரையும், ஒரு மக்களையும், அருகில் இருக்கிற பள்ளிக்கூடம், மருத்துவமனையும் கர்த்தர் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரே, இந்த வார நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற தம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும். புதிய ஆண்டு வளமாக ஆசீர்வாதமாய் அமைந்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் கூட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய மக்களையும் கண்ணோக்கி பாரும். எல்லோரையும் ஆற்றல் படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இவ்வேளையிலும் குறிப்பாக என்னுடைய திருச்சபையினுடைய பொருளர் டாக்டர் ரவி ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தலைமை ஆசிரியர் கர்த்தர் தயவோடு கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை கடவுள் அறிந்திருக்கிறீர். நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களையும் நல்ல சுகப்படுத்தி விரைவாக உமது சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கிற ஒரு சூழலை நீர் தாமே உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். அவருடைய அன்பு மகளையும் கடவுள் கண்ணோக்கி பாரும். பலவீனத்தோடு இருக்கிற அவருடைய அன்பு மகளையும் கடவுள் நீர் பலப்படுத்தி ஆற்றல் படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் உமது தெய்வீகமான அருள் பிரசனத்தினாலே நாள்தோறும் எங்களை கரம் பிடித்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். கடந்த நாட்களாக நல்ல மழையை இறைவன் பொழிந்து எங்களுடைய இடங்களை நீர் குளுமையாக நீர் வைத்து செழிப்பாக நீர் மாற்றி கொண்டிருக்கிற அது மகா பெரிய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஈஸ்லூசாவை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை சங்கங்கள், வட்டங்கள் பொறுப்பில் உள்ள அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. நம்முடைய நிறுவனங்களுக்காக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இறைகள் கல்லூரி, திருச்சபைகள், ஆயர் பெருமக்கள், சபை பொறுப்பாளர்கள், ஆண்டவரே, அனைத்து பள்ளிக்கூடங்களினுடைய தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ பிள்ளைகள், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர்
தயவாய் கண்ணோக்கிப்பா. இறையியல் கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர், இறையியல் கல்லூரியின் மாணவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதி. என்னுடைய லூசாவினுடைய ஆரம்ப கால நிலைமை மீண்டும் எங்களுக்கு உருவாக, அதற்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கூட நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். இந்த வார நாட்கள் நடைபெறப் போகின்ற திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் அமர்ந்திருப்போம். நாம் வழிபாட்டிற்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 481வது கீர்த்தனை பாடல் இணைந்து பாடும் அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை என்கிற பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். 481வது பாடல். அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே. இந்த தேசமெங்கும் மீறும் கேட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே. கேட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே. ஏமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, இருளடங்கி நாணவே. எவரும் காணவே, இருளடங்கி நாணவே. வார்க்கும் நல்ல வலவர் ஓங்கவே, மதிகேடு நீங்கவே. வலவர் ஓங்கவே, மதிகேடு நீங்கவே. நாடு நகரம் காடு மேடு நடும் மீடமெல்லாம், சபை பரவும் மீடமெல்லாம். நாடும் மீடமெல்லாம், சபை பரவும் மீடமெல்லாம். ஆவியோடும் புகழை போதவே, மிகு பொய்யை மோதவே.
வேண்டவா நல்ல வாக்கு வேண்டவா அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே அருளும் நாதனே அருமை போதனே. நாம் தொடர்ந்து திருச்சபையினுடைய அறிவிப்பை வாசி கேட்போம். போதகர் யாவர்களுக்கும் திருச்சபையர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, வழிபாட்டு முடிந்த பிறகு நம்முடைய வாலிப சங்கத்தின் பொறுப்பாளர்கள், வாலிபர்களும், அதுபோல் இளமகளிர் நீங்களும் இருந்து செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 26th வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது. ஸோ அந்த அரசு விடுமுறை அன்று நாம் ஒரு உபவாச கூடுகை சிறப்பாக வாலிப சகோதர சகோதரிகளுக்காக வைப்போம். நீங்களும் கூட எல்லாருமே சபையார் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ அதற்கான ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம். ஆகையினால் நீங்கள் இருந்து செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம ஷெடியூல் படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செயலரும் சொல்லிவிட்டார். நான் வருகின்ற ஞாயிறு குடும்ப ஞாயிறு. ஆகையினாலே குடும்பமாக வந்து இறைவனை வழிபடுங்கள். அப்படி சிங்கிளாக வந்தால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. சும்மா சொல்கிறேன், வாங்க எல்லோரும் வாங்க. முடிந்த அளவிற்கு ஒருவேளை பிள்ளைங்க வெளியே இருக்காங்க, ஒர்க் போயிருக்காங்க, ஸ்டடீஸ் போயிருக்காங்க, தயவுசெய்து வர வைங்க. வந்து நீங்கள் அனைவரும் குடும்பமாக இணைந்து வாருங்கள். கம்யூனியன் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேமிலியாக நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் புரிந்து குடும்பமாக நாம் வந்து இறைவனை ஆராதித்தல் இன்னும் சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஆகையினாலே அதை புரிந்து நீங்கள் அந்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கம்யூன் இருக்கும், சிறப்பு அழைப்பாளரும் அதில் வருகை புரிவார். ஸோ அந்த விஸ்வவாணி ஊழியம் கடந்த வாரத்தில் நம்ம மத்தியில் அருமையான அவர்கள் வருகை தந்தார்கள். நிறைய அவருடைய ஊழியங்களை பற்றி நமக்கு சொன்னார்கள். எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம திருச்சபையாரும் சிலர் அதில் உதவிகளை ஊழியத்திற்காக சில காணிக்கைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். ஸோ வருகிற வாரத்தில் கவர் காணிக்கை கொடுக்கும்போது உங்களால் இயன்றது அந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நாளையும் நீங்கள் தாராளமாக அதில் கொடுக்கலாம். இவ்வளோதான் கிடையாது, நீங்கள் கொடுத்தால் நம்ம ஒன்றாக சேகரித்து அவரை வரவழைத்து நாம் அவரிடம் அந்த ஊழியத்திற்காக நம்முடைய திருச்சபையாய் ஒரு பங்களிப்பை நாம் கொடுப்போம். நாம் இறுதியாக ஜெபிப்போம். ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தோடு இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு முழுமையாக உமது தெய்வீகமான இறை பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே வைத்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் தம்முடைய மக்களாய் நீ செய்த நன்மைகளை முன்னிட்டு உமக்கு என்று படைத்திருக்கிற அனைத்து வகையான காணிக்கைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மிக குறிப்பாக வழிபாட்டின் காணிக்கைகளுக்காக, மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, உண்டியல் காணிக்கைகளுக்காக, விஸ்வவாணி ஊழியத்திற்காக வழங்கின காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி. அனைத்து காணிக்கைகளையும் கர்த்தர் தயவாக நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகிய இறைவன் நீர் மிகுதியாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வழிபாடு முடிந்து நடைபெறுகின்றதான ஆலோசனை வாலிபர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்தை கடவுள் நீர் ஆசீர்வதியும். இன்றைய நாளின் மாலை பொழுதிலும் நடைபெற போகின்ற ஞாயிறு பள்ளியை கடவுளாகிய இறைவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, மாதர் கூடுகையும் வழிபாடு முடிந்து நடைபெறும் போது அந்த கூடுகையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிறப்பான வழிபாடாக குடும்ப ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கும் போது எங்கள் குடும்பங்களை இறைவன் கட்டி அமைத்தவர் நீர். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக என்றும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நீர் தந்து வருகின்ற அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நினைத்தவர்களாய் உம் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கின்ற மக்களாக குடும்பமாக அனைவரும் இணைந்து வந்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீர் தாமே தம்முடைய மக்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதற்கான சூழல்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வருகின்ற அந்த சிறப்பான ஞாயிறு எங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினராய் இருந்த அருமையான டாக்டர் குமார் ஐயா அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். மாறாப்பட்டு பகுதியை சார்ந்தவர். ஆண்டவரை, மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றதை கடவுள் அறிந்திருக்கின்றேன். தயவோடு அவர்களை கண்ணோக்கி பாரும். நல்ல சுகத்தை, பலத்தை சிகிச்சையின் ஊடாக நிறைவோடு அவர்கள் கண்டு கொள்ள
நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சுகத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல வாய்ப்புகளை கடவுள் நீர்த்தாமே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலும் தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்த அந்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்த அன்பு அடியாரையும் திருச்சபையின் ஊழியங்களை அறிவிப்பாக வழங்கினவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதி. என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த எல்லா நன்மையான ஈவு வரங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளாக இறைவன் நீர் நிறைத்து காத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 51வது பக்கத்தில் உள்ள மன்றாட்டை ஏறெடுப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமன்றக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்று செய்து போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் எனக்குள்ளே சுவாமி, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரமபிதாவாகிய ஆண்டவரே, சர்வத்துக்கும் அல்ல நித்திய கடவுளே, நாங்கள் இந்த நாளை காண காப்பாற்றினவரே, இந்த நாளில் நாங்கள் பாவம் செய்யாதபடியும் எந்த விதமான ஆபத்திற்கும் உட்படாதபடியும் எங்களை பாதுகாத்து எங்கள் செயல்கள் எல்லாம் உம்மால் ஆண்டு நடத்தப்பட்டு உம்முடைய பார்வையில் செம்மையாயிருக்க செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு வார்த்தை என்னுமப்பட்டாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினும் மோட்சலோகத்தில் கலீத்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்று அந்த 3 வடிவ திருப்பணியை செய்யும் மக்களாய் நாமும் வாழ்ந்திட சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம்.
அறுப்போ மிகுதி ஆட்கள் குறைவு என்கிற நிலையில் வேலை ஆட்களுக்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். தோறுமா இப்படியாடா எடுப்பாத எண்டு குத்துட்டா எண்டே இருக்கும். ஆமாம் எண்டு கொடுத்து தான் எடுக்கணும்.